தாராபுரம் அருகே ரூபாய் 2.5 லட்சம் மதிப்புள்ள 20 செம்மறியாடுகள் தெரு நாய்கள் கடித்து பலி. தொடரும் சம்பவங்களால் விவசாயிகள் வேதனை, உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒட்டன்சத்திரம் சாலை குளத்துப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கருவேலம்பாளையம் கிராமத்தில் அரிச்சந்திரன் வயது 60 இவர் தோட்டத்தில் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து ஜீவனம் செய்து வருகிறார். இந்நிலையில் தோட்டத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 2.5 லட்சம் மதிப்புள்ள 20 ஆடுகளை இன்று அதிகாலை இப்பகுதியில் உள்ள தெருநாய்கள் தோட்டத்திற்குள் புகுந்து 20 ஆடுகளையும் கடித்து வேட்டையாடியதில் குடல் சரிந்த நிலையில் 5 ஆடுகளும் பரிதாபமாக பலியாகின. இது குறித்து விவசாயி அரிச்சந்திரன் கூறுகையில், விவசாயமே இல்லாத எங்கள் பகுதியில் ஆடுகளை வைத்து மாடுகளை வைத்து ஜீவனம் செய்து வருகிறோம். எங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்கும் வகையில் ரூபாய் 2.5 லட்சம் மதிப்புள்ள ஆடுகளை இப்பகுதியில் உள்ள தெருநாய்கள் கடித்து கொன்றுவிட்டது. கடந்த 2 தினங்களுக்கு முன் அதே பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் தெருநாய்களால் கடிக்கப்பட்டு உயிரிழந்து, இதற்காக விவசாயிகள் எங்களுக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு தெருநாய்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுப்பதுடன் ஏழ்மை நிலையில் வாழும் எங்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பேட்டி அரிச்சந்திரன். செல்வம். கருவேலம்பள்ளம் பூலக்காடு தோட்டத்திலிருந்து செல்வராஜுங்க. நான் ஒரு விவசாயி. நாங்கள் காலங்காலமாக ஆடு வளர்த்திக்கிட்டு வரோம். இப்போவும் 32 ஆடு வளர்த்திக்கிட்டு இருந்தோம். அதில் நைட்டு தெருநாயெல்லாம் பட்டி தரம்ப கடிச்சிட்டு உள்ளே பூந்து 20 ஆட்டை கடிச்சு குதறிடுச்சுங்க. இன்னுமே 10 ஆடு தான் நல்லா இருக்குது. அதுலேயுமே 4-5 ஆடு காலை மொண்டிட்டு இருக்கு. இதில் அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்து இந்த நாய்களை கட்டுப்படுத்தினா தான் நாங்கள் கால்நடைகளவே வளர்த்த முடியும். இதுக்கு ஏதாச்சும் இழப்பீடு வழங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. திருப்பூர் மாவட்டம் குளத்துப்பாளையம் கிராமம், தாராபுரம் வட்டம், கருவேலம்பள்ளம் பூலக்காட்டு தோட்டத்தில் அரிச்சந்திரன் என்பவர் விவசாயி. நான் கடந்த சில ஆண்டுகளாக ஆடுகள் வளர்த்து வருகிறேன். அதில் இப்போ தற்சமயம் 32 ஆடுகள் வளர்த்து வந்தேன். அதில் நைட்டு ஒரு 6 மணி சுமார் அளவுக்கு பட்டியில் அடைத்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டு காலையில் பார்க்கும்போது நைட்டு தெருநாய்கள் நைட்டு பட்டியில் தரம்புகளை உடைத்து கொண்டு நல்லா கடித்து குதறிட்டு உள்ளே போய் 20 ஆட்டை கடித்து சாகடிச்சிருச்சு. இது என்னுடைய பட்டியலையும் அல்ல, மேச்சக்காட்டில் எல்லா பக்கமே, இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா பக்கமே நாய் கடிகள் அதிகம். கால்நடைகள் வைத்து பராமரிப்பது என்பது தெருநாய்களை கட்டுப்படுத்தும் வரைக்கும் யாரும் கால்நடைகள் வைத்து எங்கள் வாழ்வாதாரம் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே கால்நடைகள் தான். அதுவும் இப்படி தெருநாய்கள் சேதப்படுத்தி விட்டு போனால் எங்களால் வாழ்வாதாரம் ரொம்பவும் பாதிக்கப்படுகிறது. ஒன்று, தெருநாய்களை அரசு கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு சரியான இழப்பீடு வழங்க வேண்டும். வழங்கினால்தான் எங்களால் மீண்டும் இந்த ஆடு மாடுகளை கால்நடைகளை பராமரித்து எங்களால் வளர்க்க முடியும். இதை அரசு பார்த்து ஏதாவது ஒன்று செய்யவில்லை என்றால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். கால்நடைகளும் வளர்ப்பதற்கு இயலாமையாக போய்விடும். அதனால் அரசு பார்த்து இதை ஏதாச்சும் உடனடியாக ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணால் நல்லா இருக்கும். தற்சமயம் உயர்நீதிமன்றத்திலையும் கூட தெருநாய்களை பிடித்து காப்பகத்தில் அடைக்க வேண்டும் அப்படி இப்படி என்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. ஆனால் இதுவரைக்கும் அரசு, அதாவது கோர்ட்டு உத்தரவு மட்டும்தான் பிறப்பிக்குது. அதை கவர்மெண்ட் அதிகாரிகள் யாருமே செயல்படுத்துகிற மாதிரியோ பண்ணுற மாதிரியோ தெரியல. எல்லா பக்கம் தெருநாய்கள் எங்கள் ஏரியாவில் குளத்துப்பாளையம் வில்லேஜை பொறுத்த வரைக்கும் தெருநாய்கள் கட்டுப்பாடே இல்லை. நிறைய இருக்குது, அளவுக்கு மேலே இருக்குது. இதை கவர்மெண்ட் பார்த்து ஒரு கோர்ட்டு சொல்கிற தீர்ப்பை ஒரு அரசாங்கம் பார்த்து அதை முறையை ஏதாச்சும் ஒரு ஃபாலோ பண்ணி அந்த தெருநாய்களை கட்டுப்படுத்தினாங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காது. எங்களுடைய கால்நடைகளுக்கும் துன்புறுத்தலோ மற்ற ஒரு சிரமங்களும் இருக்காது. இல்லை என்றால் எங்களுக்கு அதுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்க வேண்டும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரிச்சந்திரன்.